ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்க, ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ என் கையில் பார்த்துட்ருக்க சில பொருட்கள்லாம் வந்து பூஜை அறையிலையும் மற்றும் இல்லாமல் நம்மளுடைய கோவில்களுக்கு நம்ம போகும்போது அபிஷேக பொருட்களோ இல்லை வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு தேவையான பொருட்களோ நம்ம வந்து எப்படி வந்து வாங்கிக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ என் கையில் பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்காகவும் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய லோக்கல் பூஜை ஸ்டோர்ஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கலாம். திரியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான திரிகள் வந்து கிடைக்கிது. அந்தந்த திரிக்கு வந்து ஒவ்வொரு மகிமையும் இருக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரிகள்லாம் வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறதோ இல்லை வந்து கோவில்களில் தீபம் ஏற்றும் போதோ அதுக்கான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும். திரி வந்து கண்டிப்பாக வந்து பருத்தி பஞ்சு, அதாவது பியூரான காட்டன் திரியாக தான் இருக்கணும். அந்த திரியில் வந்து நம்ம மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து அது விளக்கு போடுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திரி பார்த்திங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றக்கூடிய திரி. இது வந்து நீங்கள் கோவிலுக்கும் ஏற்றிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வீட்டில் வந்து பெரிய அகல் விளக்கு இந்த மாதிரி நவராத்திரி டைம்லலாம் வந்து ஏற்றும் போது இந்த திரி போட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க கம்ப்ளீட்டாக விளக்கு வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரி திரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து தீர்த்த பொடி. இது ஒரு சின்ன பேக்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் இந்த பொடியை வந்து ஒரே ஒரு பிஞ்ச், ஒரு துளி அளவு போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளவு வாசனையாக இருக்கும். இதுதான் தீர்த்த பொடி. தீர்த்த பொடியும் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் ரெடி பண்ண முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பஞ்ச விளக்கு. 5 திரி போட்டு நீங்கள் வந்து 5 எண்ணெய் கலந்து ஊற்றி இந்த விளக்கு ஏற்றிக்கலாம். ஏகமுகம் விளக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருடைய ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸ் கூட நான் எப்போவுமே வந்து எனக்கும் ஒரு செட் வந்து நான் எப்போயுமே வாங்குவேன். அதுதான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறது, இப்போ ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பூஜை பொருட்கள்லாம் பார்த்து ஆமாம் எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, இந்த ப்ராடக்ட்னு வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில பொருட்கள் வந்து கஸ்டமைஸ்டாக சில பேருக்கு நான் அனுப்புறது உண்டு. அதை தான் உங்ககிட்டேயும் நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸில் அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றதும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நீங்களே ரெடி பண்ணிக்கக்கூடிய பொருட்கள் வந்து முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புனீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது சுத்தமான கஸ்தூரி மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் வந்து விபூதி வந்து நம்ம பார்த்துருப்போம் பவுடர் பேஸ்டாக இருக்கும். இப்போ பவுடர் பேஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது ஈஸி. நீங்கள் வந்து இப்போது விளக்குகளுக்கு இல்லை வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி, அதாவது பன்னீர் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வாசனை கலந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். நிறைய பேர் ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்காங்க, சீக்கிரமாக பூஜை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக இது வந்து ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அஷ்டகந்தம் பேஸ்ட்டு, ரொம்ப வாசனையான சந்தனம், இதில் ஜவ்வாது எல்லாமே கலந்துருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ரெடிமேட் அகல் விளக்கில் நெய் தீபம். இது வந்து மண் அகல் விளக்கு.
ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கோவில்லலாம் இது வந்து வித்துட்ருக்காங்க. ஒரு பீஸ் வந்து ₹10 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது பல்காக வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கம்மி விலையில கிடைக்கும். கோவில்லலாம் போயிட்டு நீங்கள் வாங்கும்போது எண்ணெய்லாம் மேலே கொட்டிடும் அப்படின்ற பயம் இருக்காது. இதில் நெய் வந்து கொஞ்சம் ஃப்ரோசனாக இருக்கும். நீங்கள் இந்த அகல் விளக்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோவிலில் ஏற்றிக்கலாம். இல்லை வீட்லேயும் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறச்ச நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பீசஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுடைய குலதெய்வ சொம்பு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய பூஜை ரூமில் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. நான் போஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த பேஜில் வந்து உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும் அப்படின்றதும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களுடைய லொக்கேஷனுக்கான பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸோட உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விபூதி பேஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அந்த குலதெய்வம் வழிபாடு வந்து நீங்கள் சிவன் அதாவது முனீஸ்வரன் இல்லை பெருமாள் எனக்கு தெரிஞ்சு இல்லை அம்மன் அந்த மாதிரி வந்து அது நிறைய இருக்குது கதை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து விளக்கமாக ஒரு குலதெய்வ வழிபாடில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆண் சாமி வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விபூதி பட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த விபூதி பட்டை வந்து இப்போ நம்ம ஈஸியாக இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப வந்து ஆத்தென்டிக்காக, அதாவது நம்ம விபூதியை வந்து எப்படி வந்து குழச்சி நம்ம வந்து விபூதி பூசுவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேஸ்ட் இருக்கும். அதில் இந்த அஷ்டகந்தம் பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முழுக்க பார்த்திங்கன்னா சந்தனம், அதுக்கப்புறம் சில வாசனையான பொருட்கள் சேர்த்து இது வந்து செஞ்சுருப்பாங்க. லிக்விட் பேஸ்ட்டு, அதாவது லிக்விடாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியோ இல்லை வந்து பன்னீரோ தனியாக நீங்கள் இதுக்காக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அந்த பேஸ்ட்டிலேருந்து டைரெக்டாக உங்களுடைய பொருட்களில் வந்து இந்த மாதிரி பிராஸ் பொருட்கள் இல்லை சுவாமி படங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு வந்து கண்டிப்பாக எல்லாரோடைய பூஜை ரூம்லேயும் இருக்கணும். அந்த பூஜை அறையில் அதை வந்து எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். அதில் ஊற்றக்கூடிய தண்ணீர், அதுக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள், பூக்கள் எல்லாமே வந்து மாற்றிட்டு விளக்கு வந்து ஒன்று கண்டிப்பாக குலதெய்வ சொம்புக்கு தனியாக நீங்கள் வந்து பிரத்யேகமாக ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா தடைகள், அதாவது நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து நடக்கிறது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்றதுக்கு அந்த தடைகள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே நம்ம பார்த்த பொருட்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இந்த விளக்கு வந்து இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் எரியிற விளக்கில் இருந்து கண்டிப்பாக ஏற்றாதீங்க. ஏன்னா அந்த விளக்கில் வந்து அவங்க வந்து மனசில் என்ன நினச்சி ஏற்றுறாங்களோ அந்த விளக்கில் அந்த ஒளி எரிஞ்சிட்ருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுடைய தீபம் ஏற்றக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து கோவில்லையே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த விளக்குலேருந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வந்து வைக்கலாம். அதுக்கு அடுத்து கப் சாம்பிராணி, இது வந்து ஹெர்பல் தூப் சாம்பிராணி, இதுவும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வழிபாடுகள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொசீஜராக வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா பலன் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இத்தனை பொருட்களும் நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடியது தான். அதில் வந்து அகண்ட தீபம் ஏற்றணும், அந்த அகண்ட தீபம் எப்போதெல்லாம் ஏற்றணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக
ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல் மூலயமா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.